தேனி மாவட்டம் அரசு பள்ளியில் நோட்டு புத்தகங்களை கடத்திய ஆசிரியர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தற்காலிகமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புத்தகங்களை கடத்திய ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் செப்டம்பர் 26ஆம் தேதி இரவு பள்ளியின் கேட்டை திறந்து சரக்கு வாகனம் மற்றும் டூ வீலரில் சில நபர்கள் உள்ளே சென்றுள்ளனர். இதை பார்த்த அப்பகுதி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பின்தொடர்ந்து சென்று மறைந்திருந்து பார்த்தபோது மாணவர்களுக்கு வழங்க வைத்திருந்த புத்தகங்கள் அறையை திறந்து கட்டுக்கட்டாக புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை சரக்கு வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். இதை பார்த்த அப்பள்ளி மாணவர்கள் மறைந்திருந்து செல்போன் மூலம் வீடியோ எடுத்துள்ளனர். பள்ளியில் இருந்து பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை ஏற்றிய பின்பு அந்த சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அங்கிருந்து திருடி சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீடியோ எடுத்த சமூக வலைதளத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாண்டியன் கேட்டபோது, எனக்கு தெரியாமலே புத்தகங்களை எடுத்து சென்றுள்ளதாகவும் எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என முதலில் தெரிவித்தவர், பின்னர் பள்ளியில் பழைய பேப்பர்கள் கரையான் அரித்து உள்ளதால் அந்த பேப்பர்களைத்தான் அங்கிருந்து எடுத்து சென்றுள்ளதாக முன்னுக்கு முரணாக பதில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரசு பள்ளியில் புத்தகங்களை கடத்திய வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியதால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாண்டியன் புத்தகங்கள் எடுத்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் புகார் அளித்து 3 நாட்களாகியும் அரசு பள்ளி இலவச நோட்டு புத்தகங்களை கடத்தி சென்ற ஆசிரியர் பாரதிராஜா மற்றும் தூய்மை பணியாளர் விஜயன் ஆகியோர்தான் புத்தகங்களை எடுத்து சென்றுள்ளனர் தெரிந்தும் அவர்கள் மீது 3 நாட்களாகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினர் மேலும் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச நோட்டு புத்தகங்களை கடத்தி செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருவதால் அதை மறைக்கும் நோக்கத்துடனும் ஆசிரியர் மற்றும் தூய்மை பணியாளரை காப்பாற்றும் நோக்கத்துடனும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருவரையும் பணி நீக்கம் செய்யாமல் ஏன் தற்காலிக பணிமாற்றம் செய்து உத்தரவு வெளியாகி உள்ளது என கேள்வி உள்ளது. மேலும் இதுபோன்ற அரசு பள்ளி புத்தகங்களை கடத்தி சென்ற ஆசிரியர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது அரசு பள்ளியில் ஆசிரியர்களை புத்தகங்களை கடத்தி வெளியே கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டு வருவதாலும் இதுபோன்ற செயலில் ஈடுபடுதல் மீது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஏன் கடும் நடவடிக்கை எடுப்பது தயக்கம் காட்டி வருகின்றனர். இதுதான் திமுக மாடல் ஆட்சியா? திமுக ஆட்சியில் குற்றம் செய்வதற்கு காப்பாற்றும் நோக்கத்துடன் தான் தற்போது ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை, குற்றவாளிகளுக்கான ஆட்சியா என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளனர்.